هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا كتاب الله لا شيء سواه يهذبنا العمل به كتاب الله لا شيء سواه يهذبنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளில் இருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே மற்றும் தௌஹீத் ஜமாத்தில் சேராத தப்லீக் ஜமாஅத் மற்றுமுள்ள வேறு என்ன அமைப்பைச் சேர்ந்தவெல்லாம் இந்த ஊரில் இருக்கிறார்களோ அனைத்து சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொள்வது என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு தரப்பட்ட நோக்கம், இங்கே பல பிரிவுகளை நாம் முஸ்லிம் சமுதாயத்தில் காண்கின்றோம். இதிலே ஒவ்வொரு சாராரும் தாம் தான் கூறுவது உண்மை என்று எண்ணி செயற்படுகிறார்கள். அக்கொள்கையை நிலைநாட்டுவதற்காக தங்களின் உடலாலும் பொருளாலும் செலவழித்து தியாகம் செய்து இரவு பகல் பார்க்காமல் சிரமப்படுகின்றார்கள். இவர்களின் இறுதி லட்சியம் சுவனத்தை நாங்கள் அடைய வேண்டும். இந்த வேளையில் ஒரு சார் இன்னொரு சாராரை விமர்சிக்கின்றார்கள். ஒரு சாரார் இன்னொரு சாராரை வழிகேடு என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்கள்? குல்லு பித்அத்தின் ضலாலா குல்ல ضலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்திலே என்று சொல்கிறார்கள். எனவே நபிகளார் வழிகேடுகள் எல்லாம் நரகத்திலே என்று சொல்லி இருக்கின்ற இந்த வேளையில் ஒரு சாரார் இன்னொரு சாராரை வழிகேடு என்று சொன்னால் அந்த சாரார் வழிகேட்டு பாதையில் நரக வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது பொருளாகும். எனவே சுவன வழி என்று தேடிச் செல்லக்கூடிய ஒருவன், நமது முஸ்லிமான சகோதரன், நரக வழியில் சென்று நரகத்தில் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இஸ்லாத்தை நாம் தெளிவாக புரிந்து சுவன வழியிலே சென்று சுவனத்தையே பெற்றுக்கொள்வோம் என்பதற்காக இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த தலைப்பு என்னை பொறுத்தவரை ஒரு முக்கியமான தலைப்பாகும். ஏனென்றால் நான் ஆரம்ப காலத்தில் எனது 15ஆம் வயதிலிருந்து
நான் தப்லீக் ஜமாஅத்திலே இருந்தேன். 21 வயது வரை என்னுடைய அந்த காலம் நெடுக்கின்றது. இதற்கிடைப்பட்ட அந்த காலத்திலே 6 தரம் 40 நாள் சென்றிருக்கின்றேன். மதரசாவிலே ஓதி 86லிருந்து 90ஆம் ஆண்டிற்குள் இந்த மதரசாவினுடைய பாடத்திட்டம் எனக்கு முடிந்து விட்டது 4 வருடத்திற்குள். அது அல்லாஹ்வினுடைய அருளால். இந்த பாடத்திட்டத்தை முடித்து நான் ஓதியது சம்மாந்துறையில் உள்ள தப்லீகுல் இஸ்லாம் மதரசாவில். அங்கே உள்ள அந்த காலத்தில் உள்ள மதரசா தப்லீக் மதரசாக்களினுடைய முறைகளும் என்னவென்றால், ஒரு வருஷம் ஜமாத்து போவது, விரும்பினவர்கள் போவார்கள். அந்த அடிப்படையில் என்னுடைய வகுப்பில் இருந்தவர்களில் நான் தப்லீகிலே மிக மும்முரமாக இருந்ததால் ஒரு வருஷம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் பங்களாதேஷுக்கும் ஜமாஅத்திலும் சென்றேன். அந்த காலத்தில் இந்த வேலைதான் உண்மையான வேலை என்று நான் மிகவும் மும்முரமாக இருந்தேன். அதனால் நான் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறேன். குடும்பத்திற்குள்ளும் தான், சமுதாயத்திற்குள்ளும் தான். அந்த வேளையில் எனக்குள்ள ஒரு உணர்வு என்னவென்றால், இந்த மற்ற இயக்கங்கள் எல்லாம் வழிகேடு. சில வேளை இவர்களை அழிச்சொழிச்சிட வேண்டும் என்று கூட எனக்கு அந்த வெறி வந்தது. அதை நான் பின்னர் தவறு என்று உணர்ந்து கொண்டேன். ஏன் இவர்கள் நாம் சுவனத்து வழியிலே அழைத்துக் கொண்டிருக்கிற போது இவர்கள் நரகத்து வழியிலே அழைக்கிறார்களே என்றால் எவ்வளவு கோபம் பெறும். நான் என்னை பொறுத்தவரை தப்லீக் ஜமாஅத் தான் உண்மை என்றும் அதற்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்றும் நினைத்ததால், அந்த துறையிலே மும்முரமாக போக வேண்டும் இருந்ததால், அந்த காலத்தில் படிப்பிலே ஓயலிலே ஒரு உயர்ந்த ரிசல்ட் எடுத்துவிட்டு குடும்பங்கள் விரும்பாத இருக்கின்ற வேளையில் அதை தூக்கி எறிந்து விட்டு ஏலும் படிக்காமல் தான் மதரசாவுக்கு சென்றேன். அவ்வளவுக்கு இந்த இதற்கென்றே நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும், அதிலேயே நாம் ஆலிமாகி திருமணம் கூட செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஏனென்றால் இந்த தப்லீக் ஜமாஅத்திலே வாசிப்பார்கள் சதகாவின் சிறப்பு 7ஆம் பாகம். இப்போது அது இல்லையோ இருக்கோ தெரியாது. சில புத்தகங்களை அவர்கள் திரித்து விட்டார்கள், தவறு இருக்கிறது என்று கூறி. அதிலே நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. மன்னர் ஹாரூன் ரஷீத் மகன் சம்பவம், ராபியத்துல் பஸ்ரியாட சம்பவம், பிஷ்ருல் ஹாபீர சம்பவம், துன்னூன் மிஸ்ரிட சம்பவம், அபுல் யஸீத் பிஸ்தாமியினுடைய சம்பவங்கள் என்று உலகத்தை துறந்த முற்றும் துறந்த முனிவர்கள் என்று சொல்லுவோமே, இவர்களின் சம்பவங்களை அதிகம் வாசித்தோம். வாசிக்கிற போது எனக்குள் ஒரு இறை காதல் என்று ஒன்று ஏற்பட்டது. அல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அவா. அதனால் ராபியத்துல் பஸ்ரியாவினுடைய சம்பவங்களிலே அவ அல்லாவை பார்க்க வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி திரிந்தார். அதற்காக இந்த நேரமும் வானத்தை பார்த்து அல்லாவிடம் கெஞ்சுவார். அதே மாதிரி நானும் தனியே போயிருந்து திக்ரு செய்வேன். தனியே அமர்ந்து யாருமில்லாத வேளையில் பள்ளிவாசிலிருந்து இறைவா உன்னை காண வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசையோடு இறைவனிடம் பிரார்த்திப்பேன். அந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம். பார்த்தபோது உலகமே முற்றும் வெறுத்து போய்விட்டது. உலகம் ஒரு போலியாக இருக்கிறது, அதுதான் எங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. இந்த சிந்தனையில் வாழ்ந்திருந்தோம். அது ஒரு காலம். அதற்கு பின் மதரசாவில் ஓதுகின்ற காலத்தில் எனக்குள் ஒரு தன்மை என்னவென்றால், எதையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று தெரிந்து கொண்டால் அதை செய்வது. அது மதரசாவில் ஓதுவதற்கு முன்னிருந்தே ஏற்பட்டு விட்டது. நான் ஆண்டு 11 படிக்கிற போது இந்த ஷமாயிலு திரிமிதி என்று ஹதீஸ் கிரந்தம் ஒன்று இருக்கிறது. இமாம் திரிமிதியினுடைய ஒரு ஹதீஸ் கிரந்தம், அதை வாசிக்கிறேன் ஆண்டு 11. அதிலே நபிகளார் 11 ரக்காத்துகள் தான் இரவு தொழுகை தொழுவார் என்ற ஹதீஸ்கள் அங்கே நிறைஞ்சிருக்கிறது. இந்த புத்தகம் தப்லீக் ஜமாஅத்தில் வாசிக்கப்படுவதல்ல, ஆனால் பொதுவாக
எல்லோரும் அதை வாசிப்பார்கள், விளங்குவார்கள். அந்த வேளையிலேயே நான் நடுநிசி தொழுகை 11 தொழ தொடங்கிவிட்டேன். ஏன் ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்கள் என்றால் செய்வது. ஏன் செய்தோம்? அதுதான் எங்களுக்கு தப்லீக் ஜமாத் போதித்த பாடம். தப்லீக் ஜமாத் போதித்த பாடம் என்ன உங்களுக்கு தெரியும். தப்லீக் ஜமாத்திலே ஒரு போதனை இருக்கிறது. தப்லீக் சகோதரர்களே, என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும். நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களில் உள்ள ஒருவனாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்லப்படும்? இங்கே ஒவ்வொரு நாளும் பள்ளியிலே ஒரு அறிவிப்பு செய்யப்படும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இம்மை மறுமையும் பற்றி அல்லாஹு தஆலா தீனிலே வைத்திருக்கிறான். தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, நபிகளாரின் வழிமுறை. இந்த தீன் எங்களிடத்திலும் பூரா மனித சமுதாயத்திலும் வருவதற்கு பெரியார்கள் ஒரு வழிமுறை வகுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கஸ்தூரி அமல் நடக்கும் என்று பொதுவாக அனௌன்ஸ் பண்ணுவது. இதுதான் டில்லி மர்கஸில் இதா முறை, அமெரிக்காவில் போய் தப்லீக் செஞ்சாலும் இதா முறை. இப்போ சில நேரம் மாற்றி இருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஏனென்றால் எனக்கும் அவர்களுக்கும் உள்ள இடப்பட்ட காலம் இப்போ கிட்டத்தட்ட 16 வருஷ காலத்தில் நான் தூரத்தில் இருக்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில் இம்மை மறுமையும் பற்றி அல்லாஹ் நபிகளாருடைய வழிமுறையிலே அல்லாஹ்வினுடைய கட்டளையிலே இருக்கிறது என்று சொல்லி தந்தாச்சு. சொல்லி தந்ததால் நபிகளாருடைய வழிமுறை என்று எதையும் தெரிந்து கொண்டால் உடனே அதை செய்வது. என்னோடு இருந்த இந்த பழைய காலத்து அந்த சகோதரர்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு என்றால், சில விடயங்களை நான் செய்வேன். கொழும்பு மர்கஸ் எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ், அதில் இருக்கக்கூடிய அமித்ஷாமார் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நான் செய்வேன். ஏன் செய்வேன்? எங்களுக்கு போதித்து தந்த பாடம் அது. நபிகளாருடைய வழிமுறையில் வெற்றி இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் பின்பற்றணும் என்று சொன்னால் அதை பின்பற்றணும் என்று அப்படி செய்தேன். உதாரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் 7 முழம் தலப்பா கட்டினாங்க என்று ஒரு விடயத்தை பார்த்தேன். நபிகளார் தலப்பா கட்டினார்கள் என்று ஹதீஸ்கள் இருக்கிறது. தலப்பாவின் கலர் கருப்பு என்று இருக்கிறது. ஷமாயில் திருமிதி தான் எங்களுக்கு கிடைச்ச நபிகளாருடைய அன்றாட நடவடிக்கையின் புத்தகம். அதில் கருப்புன்னு வருது. அப்போ நான் என்ன செய்கிறேன்? கருப்பு தலப்பா கட்டுறேன். இன்னொரு கிதாபில் பார்த்தேன், 7 முழம் கட்டினார்கள் என்று வருகிறது. யார் கட்டினார்கள்? ரசூலுல்லாஹ். உடனே என்ன செய்கிறேன்? நான் 7 முழம் கட்டுறேன். இந்த 7 முழம் கட்டுற போது அது கொஞ்சம் கொழும்பு மர்கஸில் கொஞ்சம் இவர்கள் கொஞ்சம் என்ன கூடுதலாக இப்படி போகிறார்கள், இது நல்லமில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். இன்றைக்கும் சில தௌஹீத் சகோதரர்கள் கூட நம்மளை இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறார் என்று சில குறை சொல்வார்களே. அப்படி நம்மளுக்கு அது பிரச்சனை. நமக்கு தேவை மறுமையும் சொர்க்கமும். மறுமையில் சொர்க்கலோகம் கிடைக்கணும். 6 பின்பற்றினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. உண்மை இதென்று தெரிஞ்சால் செய்யணும். அதான் நம்மக்கிட்ட கேள்வி கணக்கில். நாம சொர்க்கத்துக்கு போகணும், கையை கடிச்சிக்கு நமக்கு நிற்கலுமா? நம்மளை லேலார் நிற்கிறார்கள் நின்றுக்குவாங்க. ஹைர், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். ஹைர், அந்த அடிப்படையில் செய்தோம். அதே மாதிரி அந்த இவ்வாறு பல விடயங்களை செய்த போது அதை தனியே சூறாவிற்கு எடுத்து நீங்கள் கொஞ்சம் எல்லாரையும் பிள்ளையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்கோ என்று சொல்வார்கள். இன்னொன்றை பார்த்தேன், தப்லீக் ஜமாத்தில் ஒரு ஜுப்பா உடுப்பார்கள். பொதுவாக நேற்று வரை ஷர்ட்டு போட்டிருப்பார். இன்றைக்கு ஒரு 3 நாள் போய் வந்துடுவார். 3 நாள் போய் வந்தால் அவர் ஜுப்பா வந்து விடுவார். 2 பக்கம் பொம்பளையில் செல்வாரி கிட் மாதிரி உடுக்கிறது. சரியான இது பொதுவாக அந்த உடு இருக்கிறது. அப்போ நானும் ஆரம்பத்தில் அதைத்தான் உடுத்தேன். ஒரு ஹதீஸை பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்தது கமீஸ் என்று வருகிறது. கமீஸ் என்றால் இந்த ஷர்ட்டுக்கும் கமீஸ் என்று தான் சொல்லுது. அது மாடர்ன் அரபிக். முந்தி கமீஸ்ங்கிறது அல்லது கம்மசு ஃபீஹில் இன்சான், அது ஒரு மனிதன் முழுமையாக நுழையக்கூடிய ஆடை. நான் போட்டு இருக்கிறது, இதுக்கு பேர் கமீஸ். அன்றைக்கு போட்ட கமீஸ் தான் நான் போடுறேன் இப்போ. சரிதானே? கமீஸ் ஒரு முழுமையான ஆடை. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, கான ஹப்பு சியாபி ஹப்ப சியாபிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல் கமீஸ். நபிகளாரிடத்தில் ஆடையில மிக விருப்பமானதாக இருந்தது அல் கமீஸ். அது முழுமையாக உடுப்பார்கள்.
நபிகளார் அந்த விரும்பிய அந்த ஆடை கெண்டைக்காலின் அரவாசிக்கு இருந்தது. அதுவும் ஹதீஸில் வரவிடு. இப்படி ஒன்றை நான் ஓதுற காலத்தில் கண்ட உடனே இதை கொஞ்சம் பார்த்தேன். இவங்க உடுக்கிற நம்முடைய சகோதரர் உடுக்கிற ஆடையை பார்த்தா இப்படி பொழந்து உடுத்ததாக ஹதீஸில் இல்லையே. இப்படி ஒரு சிஸ்டம். அதான் ஒரு ஆய்வு செய்தால் என்ன என்றால், பாகிஸ்தானில் உள்ளவர்கள், வட இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் அவர்கள் உடுக்கக்கூடிய ஒரு ஆடை அது இந்த பொழந்த ஜுப்பா. அவர்கள் தான் தப்லீக் ஜமாத்தை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்தவர்கள். அந்த உடுப்போடு அவர்கள் வந்ததால், அந்த ஜமாத்து வேலை அவர்கள் மூலம் இலங்கைக்கு வந்ததால், அந்த உடுப்பு அந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு உடுப்பாக மாறியது. கடைசியாக அது சுன்னத் என்று பெயர் பெற்று விட்டது. என்ன பேரு? அப்படி உடுக்கிறது தான் ஒரு சுன்னத்து. அதனால தான் நேற்று வர நான் பார்ப்போம், ஒருவன் டாக்டர் அரிப்பான், ஃபுல்லாக டை அடித்து விடிஞ்சால் கிளீன் சேவ், திங்காட்டியும் பரவாயில்லை, கிளீன் சேவ் இல்லாவிட்டால் அவனுக்கு நிம்மதி இல்லை என்கிற அளவுக்கு மாடர்ன் ஷூ டையும் அடிச்சுக்க ஒரு நினைப்பான். போகிற ஒரு 3 நாள் போனான் அல்லது 7 நாள் போனான். போயிட்டு வந்தால் மாடர்னாக அப்படி இருந்தவர் தாடியை வைக்கார். என்ன செய்கிறார்? தன் ஷர்ட்டெல்லாம் மாற்றி ஜுப்பாக ஆக்குறார். ஏனென்று கேட்டால் அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து என்கிறார். அப்போ நம்ம அதை பற்றி ஒரு மேற்பார்வை பார்த்த உடனே இது சுன்னத்தல்ல, இது பாகிஸ்தான் ட்ரெஸ்ஸு. இப்போ நீங்கள் போனீங்கடா என்ன செய்யலாம்? பாகிஸ்தானில் இருக்கிற குடிகாரனும் அப்படித்தான் உடுப்பான், எல்லாரும் அப்படித்தான் உடுப்பார்கள். அது அவனுடைய உடுப்பு. அது ஒரு நக்கலுக்கு ஆச்சரியம் இல்லை, அது சாதாரணமாக உடுப்பாது. அப்போ ஒரு சாதாரண உடுப்பு என்று தெரிஞ்ச உடனே நான் என்ன செய்தேன் என்றால், ஓதுற காலமே அந்த உடுப்பை தள்ளி வச்சு போட்டு நபிகளார் உடுத்தாங்களே கமிஷன், அதோட தான் மாற்றிக்கிட்டேன். மாற்றினோடனே இந்த மேலுக்கு 7 முளை தலைப்பா, இங்கால கமிஷி மாற்றினால் அதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிட்டு. எங்கே பிரச்சனை ஆயிட்டு? கொழுவு மர்க்கஸில் நீங்கள் இப்படி உடுக்கப்படாது, அமித்ஷாமார் எல்லோரும் எப்படியோ அப்படி செய்ய வேண்டும் என்ற மாதிரி நம்மளோட நெருங்கிய கொழும்பு மர்க்கஸில் இருக்கக்கூடிய அமீர்மார்கள் நமக்கு அட்வைஸும் பண்ணினார்கள். இனி நாம் எல்லா அட்வைஸுக்கும் மேலால் ஆகப்பெரிய அட்வைஸ் யாருடைய அட்வைஸு? ரசூலுல்லாஹ்வுடைய அட்வைஸு. இந்த மகுடம் தான் நம்மளை அந்த மாதிரி இயக்கி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி என்றால் செய்யக்கூடிய அந்த ஆர்வம் அன்றைக்கே இருந்து வந்தது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் மதரசாவில் இருக்கின்ற காலத்தில் எல்லா விடயங்களையும் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சிருக்காங்க என்று ஒரு ஆய்வு செய்யும் என்று அந்த ஆய்வுக்குள்ளே இறங்கினேன். அவ்வாறு இறங்கிட்டு போகிற போது தப்லீக் ஜமாத்தில் இருந்துக்கிட்டு தான் அதை செய்கிறோம். அங்கே சில விடயங்களை பார்த்தோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை, அப்படி வழிகாட்டவில்லை என்று வருகிறது. ஆனால் நாம நபிகளார் செஞ்சாங்கன்னு செஞ்சுக்கிருக்கோம். உதாரணம் என்ன? முதலாவது எனக்கு ஒரு ஏற்பட்ட சர்ச்சை, இந்த உசல்லி ஃபர்லல் லுஹர் என்று நாம் நியத்து வைக்கிறோமே, இதை ஒரு கிதாபில் சுன்னத் என்று எழுதி வச்சிருக்காங்க. நம்முடைய ஷாஃபி மதஹ்புடைய புத்தகங்கள் அப்படி தள்ளி வச்சுக்கு. ஜாதுல் மஆத் இமாம் இப்னு கய்யிம் அவரும் ஒரு இமாம், அவருடைய கிதாபில் அது பித்அத் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை. இப்போ இப்படி எல்லா கிதாபுகளையும் வாசிக்கிற போது ஒருவர் சுன்னத்தங்காரு, ஒருவர் பித்அத்தங்காரு. சுன்னத்தென்றால் சுவனத்துக்கு இட்டு செல்லும், பித்அத் என்றால் நரகத்துக்கு இட்டு செல்லும். என்னடா அது? ஒரே செயல் சுவனத்துக்கு கூட்டு செல்லும் என்று ஒருவர் சொல்லார், இன்னொரு சொல்லார் நரகத்துக்கு இட்டு செல்லும். இப்படியான ஒரு நிலை வந்தோன்னே நமக்கு சந்தேகம் வந்துட்டு. சந்தேகம் வந்தால் இஸ்லாம் என்றால் என்ன என்று நான் இப்போ ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்கிறது இஸ்லாத்தில் ஒவ்வொரு விடயத்திலையும் உண்மையில் ரசூலுல்லாஹ் செஞ்சது எது, ரசூலுல்லாஹ் செஞ்சது என்று தான் நாம் செய்கிறோம். அதை ஒரு இமாம் சொல்லார் அப்படி செய்யலைங்கார். நான் வளமே அப்படி தக்பீர் காட்டிக்கிருந்தோம். அந்த காலத்தில் ஷாஃபி மதஹ்பு அடிப்படையில் இந்த தொப்புளுக்கும் நெஞ்சு குளிக்கும் இடையில கட்டிக்கிருந்தோம். அப்போ எங்களுக்கு பாடத்திட்டத்தை படித்து சேர்த்துவார்கள். புலூகுல் மராம் என்ற கிதாப் 3ஆம் ஆண்டில் படித்து தருவார்கள். அந்த கிதாபு படிக்கிற போது நபிகளார்
நெஞ்சில தக்பீர் கட்டினாங்கன்னு ஒரு ஹதீஸை பார்த்தோம். அதில் வருகிறது இப்னு ஹுஸைமா என்ற கிரந்தத்தில் இப்படி இருக்கி என்று வருகிறது. இப்படி வந்தால் நபிகளார் தக்பீர் கட்டினாங்க என்றால் அதுவும் ஹதீஸ் என்றால் நமக்கு சொல்லித்தரப்பட்டது என்ன? தப்லீகில் நபிகளாருடைய வழியில் தான் என்ன இருக்கிறது? வெற்றி இருக்கிறது. அப்போ நான் என்ன செய்கிறேன்? அந்த ஹதீஸை பார்த்து ஓதுற காலம் எனக்கு இந்த வஹாபிக்காரன் எல்லாம் தெரியாத நேரம், இந்த வஹாபிக்காரன் இந்த தௌஹீத் பாட்டி எல்லாம் தெரியாத காலத்தில் நடக்கிறது. இப்படி ஒன்று இருக்கண்டே தெரியாது. என்னுடைய 17-18 வயசு நடக்கிறது. அப்போ என்ன செய்யறேன்னா நெஞ்சிலெல்லாம் தக்பீரை காட்டிட்டேன். ஏன்? ரசூலுல்லாஹ் ஹதீஸில் இருக்கி என்று. பிறகு பார்க்குறேன் தொப்புளுக்கும் இதுக்கும் இடையில் ஹதீஸ் இருக்காண்டு தேர்றேன். எடுத்து 7 மாத அளவுக்கு எங்களை சம்மாந்தோர மதரசாவில் இருக்கக்கூடிய லைப்ரரியினுடைய அந்த லைப்ரரிக்கிற எல்லா கிதாபுகளையும் மேக்சிமம் பெறட்டணும் என்று எனக்கு முடியுமான அளவுக்கு ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இப்படி வாய்ச்சி போகிற போது நமக்குள்ள சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டு நாம் ரசூலுல்லாவுடைய வழிமுறை என்று சிலரை செய்கிறோம், அது ரசூலுல்லாவுடைய வழிமுறை அல்ல என்கிற விடயம் விளங்குறது. அந்த வேளையில் நமக்கு இந்த தப்லீக் ஜமாஅத்தினுடைய இன்னும் சில விடயங்கள் நாம் இப்போ சிலதில் சுட்டி காட்ட இருக்கிற பின்னால் அவைகளுடைய குறைபாடுகள் அப்போ புலப்படலை. இப்படி இருந்துட்டு மதரசாவிலிருந்து வெளியிறங்கி போகிற நேரங்களில் இப்போ இந்த தாலீம் புத்தகத்தில் எழுதி வச்சுப்பாங்க. என்னது? யாசின் சூரத்துடைய சிறப்புகள், யாசின் சூரத்துடைய சிறப்புகள் என்று யாசின் சூரத்தை ஓதினால் இன்னென்ன பலன் என்று நிறைய இருக்கு அந்த தாலீம் புத்தகத்தில். அப்போ நாம் அதை நம்பி என்ன செய்கிறோம்? ஓதுவோம். அது ஓதுறது ஏனென்றால் தப்லீக் ஜமாஅத்திலே ஓதுறது. கொழும்பு மர்கஸில் ஒவ்வொரு நாளைக்கும் மகரிபுக்கு பின்னாலே யாசின் சூரத்தை வளைச்சிருந்து எல்லோரும் ஓதுவார்கள். சின்ன சின்ன வட்டமாக இருந்து ஓதிவிட்டு அமித்ஷா துஆ கேட்பார். இப்படி ஒரு நடைமுறை இருக்கு. இதை ஒரு கிதாபில் பார்த்தேன். நபியலாரின் மீது இட்டுக்கட்டப்பட்ட நபியலார் சொல்லாத ஆதாரமற்ற ஹதீஸ்கள் என்று இவ்வாறு பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு கிரந்தத்திலே யாசின் சூரத்தோடு சம்பந்தப்பட்டு வந்த எல்லா ஹதீஸ்களும் அது ஆதாரம் இல்லாதது என்று ஹதீஸ் கலை அறிஞர் ஒருவர் எழுதியிருக்கிறார். அப்போ இதை பார்க்கிறேன். என்ன நம்ம யாசின் சூரத் ஓதினால் நன்மை கிடைக்கும், ஒவ்வொன்றையும் ஒருவன் தன் வைஃபு பிள்ளை வயிற்றுல சுவப்பிரேஷன் கிடைக்கணும், எது சீசர் பண்ணாம என்ற எண்ணத்தோடு ஓதினால் அவனுக்கு பிள்ளை கிடைக்கும். என்ன நோக்கத்தோடு ஓதுவானோ அந்த நோக்கத்தோடு கிடைக்கும் என்று அதில் இருக்கிறது. அப்படி என்ன இதுவும் கிடைக்கத்தானே வேணும். இப்படியான எண்ணத்தில் ஓதுனார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த அமல் நடக்கிறது. டில்லியில் போய் பார்த்தால் அங்கேயும் நடக்கிறது. பாகிஸ்தானில் அது இல்லை. பாகிஸ்தானில் இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, டில்லியில் நடக்கிறது. அப்போ இங்கே நாம் பார்த்தோம் இந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரமற்றது என்று இந்த ஹதீஸ் துறை அறிஞர் ஒரு இமாம் அதை எழுதியிருக்கிறார். இதை பார்த்த உடனே நம்மளுக்கு இப்போ மனசில் ஒரு என்னது ஆதாரம் இல்லாத செய்து ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்ச எண்ணிக்கை இவங்க செய்கிறார்கள். கிரந்தங்களை ஆய்வு செய்கிற போது நபிகளார் செஞ்சதாக ஆதாரமான ஹதீஸ் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? தப்லீக் ஜமாஅத்தில் நல்ல அபிப்பிராயம் இருக்கு, இதை விடுறதா? விடத்தான். அப்போ நான் என்ன செய்வேன் என்றால் கொழும்பு மர்கஸில் எல்லாரும் யாசின் சூரத்தை ஓதிக்கிற போது நான் சும்மா கையில் யாசின் புத்தகத்தை வச்சுக்கு வேற என்ன தேவை ஒதுக்கியிருப்பேன், அல்லது அதில் இருக்காம அங்காலஞ்சில போயிடுவேன். என்றால் ரசூலுல்லாஹ் செய்யாத காரியம் என்று எனக்கு தெரிய வந்துட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை ரசூலுல்லாஹ் செய்ததாக சொன்னால் அவனுக்குரிய இடம் என்ன? நரகலோகம் என்ற ஹதீஸ் முஸ்லிமில் இருக்கிறது. நான் சொல்லாததை யார் சொன்னதாக சொல்வானோ அவனுக்குரிய இடத்தை அவன் நரகலோகத்திலே எடுத்துக்கொள்ளட்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். இதனால் நமக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத சில விடயங்கள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது, செய்யாத சில விடயங்கள் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அந்த உணர்வு எனக்கு வந்தபோது உடனடியாக அவ்வாறான விடயங்களை தவிர்ந்து கொண்டேன். இவ்வாறு ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய வருகிறது.
இந்த மாதிரியாக நாம் போகின்ற போது அங்கே ஒவ்வொரு விடயமாக நாம் ஆய்வு செய்ய நினைத்தோம். இஸ்லாத்தை குறிப்பிட்ட ஷாவி மதஹபுக்குள் இருந்து மட்டும் படிக்காமல், குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துக்குள் இருந்து மட்டும் படிக்காமல், உலகத்திலே இஸ்லாத்தை பற்றி பெரும் பெரும் அறிஞர்கள் அன்றிருந்து இன்று வரை நிறைய கிரந்தங்களை எழுதியிருக்கிறார்கள். இஸ்லாத்திலே நம்பப்பட வேண்டிய விடயங்கள், சுன்னாவை பற்றி, பித்அத்தை பற்றி, வணக்க வழிபாடை பற்றி, இவைகளை எல்லாம் வாசிக்க தொடங்கினோம். இந்த வாசிக்க தொடங்கிய பீரியட்டிலே அங்கே பல விடயங்கள் எந்த அளவுக்கு என்றால், கலிமாவுடைய விடயத்திலேயும் கலிமாவுக்கு தப்லீக் ஜமாஅத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த கலிமாவின் நோக்கம் என்பதிலேயும் தவறு இருக்கிறது என்பதை புரிஞ்சு கொண்டேன். புரிஞ்சு கொண்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக 92ஆம் ஆண்டிலே நானும் தடுமாறியவனாக வெளியிறங்குகிறேன். அவர்களும் இந்த மனுஷன் என்ன வேற வித்தியாசமாக செய்கிறாரு, ஒவ்வொன்றிலையும் இப்படி செய்கிறார் என்று அவர்கள் நம்மளை 3 தரம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நம்மளை கழிச்சு விட்டார்கள். 3 பேச்சுவார்த்தை நடந்து தெரியாவிட்டால் இந்த சகோதரர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அவர்கள் உண்மையான நோக்கம் என்றுதான் செலவழிக்கிறார்கள். நாம் சிலர் சொல்வார்கள், இந்த தப்லீகாக்களுக்கு இதுன்ற காசு வரண்டு, அப்படியெல்லாம் போய் சொல்லப்படாது. அவங்களுக்கு ஒரு காசும் வரல, சொந்த பொக்கெட்டால் தான் உழைச்சிக்கிறது. சொந்த பொக்கெட்டெல்லாம் போகிறது, ஒரு வெளிநாட்டு காசும் அவங்களுக்கு வரல. இந்த தௌஹீத் ஜமாஅத்துக்காக வெளிநாட்டில் குர்பான் கொடுக்கறதுக்காக காசு வரும், ஈத்தம்பழம் நோன்பு கொடுக்கறதுக்காக காசு வரும். அவங்களுக்கு அப்படி வரல. சரி, அப்ப இந்த வேளையில் நம்ம அவர்களுள்ள இந்த சொல்லப்படுகின்ற சுன்னத் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் மற்றும் உள்ள எல்லா விடயங்களையும் ஆய்வு செய்கிற போது நான் சில தெளிவுகளை பெற்றேன். இந்த தெளிவு நாளாந்தம் வாசிக்க அறிஞர்களுடைய எல்லா இமாம்களுடைய, ஷாஃபி மதுஹப் இருக்கட்டும், ஹம்பலி மதுஹப் இருக்கட்டும், ஹனஃபி மதுஹப் இருக்கட்டும், உலகத்திலே இமாம்கள் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் சஹாபாக்களிலிருந்து நிறைய அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் யாருடைய கூட்டென்றாலும் நேர்வழியை எது சொல்லுகிறது என்று வாசிக்கிற போது நாம் சில உண்மைகளை விளங்கினோம். அதை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை. குறிப்பாக என் அன்புக்குரிய தப்லீக் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. நீங்கள் உங்களுடைய ரப்பிடமிருந்து எது இறக்கி வைக்கப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அதை விட்டு அவுலியாக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவுலியாக்கள் என்றால் நேசர்கள், பொறுப்புதாரிகள். ரப்பிடமிருந்து எது இறக்கி வைக்கப்பட்டதோ அது என்ன? வஹி. அது என்ன? வஹி. வஹியை பின்பற்றுங்கள். வஹி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனும் நபியலாருடைய பொன்மொழி ஹதீஸும், இது ரெண்டும் தானே வஹி, வேறொன்றும் வஹி அல்ல. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை அதுவாக இருக்கிறது. அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் அத்தபி' இல்லா மா யூஹா இலைய, எனக்கு இறைவனிடமிருந்து வஹியாக அறிவிக்கப்படுவதை தவிர, அந்த இறைவன் என்று சொல் விளக்கத்துக்காக சொல்லணும், எனக்கு வஹியாக அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நாம் பின்பற்றுவதில்லை என்று நபியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான். அப்ப நபிகளாரும் எதை பின்பற்றுகிறார்கள்? இறைவனிடமிருந்து வந்த வஹியை. எங்களுக்கு எதை பின்பற்றுமாறு சொல்கிறான்? இறைவனிடமிருந்து வந்த வஹியை. இவ்வாறு வஹியை பின்பற்றுங்கள் என்றவுடன் வஹியில் இல்லாத விடயங்களை பின்பற்றினால் அவைகள் வழிகேடு என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, எங்களுடைய இந்த மார்க்கத்திலே, இந்த விடயத்திலே என்றால் இந்த மார்க்கத்திலே யார் ஒரு புதிதான ஒரு விடயத்தை உருவாக்கினானோ, நபிகளார் வழிகாட்டாத,
நபிகளால் செய்யாத ஒரு விடயத்தை யார் புதிதாக உருவாக்கினானோ அது மறுக்கப்பட்டது. இவ்வாறு மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டதெல்லாம் வழிகேடு என்கிறதையெல்லாம் பார்க்கும். பார்த்த போது இந்த ஹதீஸ்கள் நம்மளை அச்சுறுத்துகிறது. குறிப்பாக நான் தப்லீக் ஜமாத்தில் இருக்கிற போது நான் ரொம்ப பயந்தேன். அதை உங்களுக்கு சொல்லணும். என்ன தெரியுமா, அதிகமான சம்பவங்கள் இந்த தாலீம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த சம்பவங்களை அந்த ஹதீஸ்களை வாசிக்கிற போது அதில் ஆதாரபூர்வமானதும் இருக்கு, ஆதாரபூர்வம் இல்லாத பலகீனமான செய்தி, இமாம்கள் இட்டுக்கட்டியது என்ற செய்தியும் அதில் இருக்கு. அந்த காலத்தில் இவைகள் சிலது எனக்கு தெரிகிற போது நான் அப்பப்ப அவ்வளவு மர்க்கஸில் இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்லுவேன். உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்வார்கள் அடிக்கடி. என்ன சம்பவம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்துக்காக நிறைய தியாகம் செய்து அவர் சொத்தையெல்லாம் கொடுத்து மக்காவில் வசதிக்காரர் இருந்தவர்கள் கடைசியாக எல்லாத்தையும் இழந்து வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் போடக்கூடிய ஜுப்பாவிலே 16 ஓட்டை இருந்தது. முள்ளால் தான் அவர்கள் பட்டாங்குத்துவார்கள். பட்டானுக்கு கூட வசதி இல்லாமல் இருந்தது. அதனால் முள்ளை எடுத்து கோர்த்து கொள்வார்கள். இப்படியாக ஆடை உடுத்திருந்தார்கள் என்று ஒரு சம்பவம் தப்லீகில் சொல்லப்படும். இந்த சம்பவத்தை நானும் சொல்லிக்குத்தான் இருந்தேன். இப்படி நிறைய சொல்லிக்கு இருந்தோம். ஏன்னா நமக்கு தெரியாதானே, நாம் எங்கே இருந்து நம்மளை இந்த மனுஷர்கள் கூட்டிட்டு போனார்கள், இதான் மார்க்கம் என்று சொன்னார்கள். அப்போ நாம் என்ன செய்தோம், அதை நம்பினோம். இப்போ சொல்கிறோம் இதான் மார்க்கம் என்று சொல்கிறோம். இப்போ இந்து மதத்தில் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பார்வையில் இந்து மதம் சரியா இல்லையா? சரி, அதை நம்புறார். அதான் விமோசனம் சொல்றார். ஏன் வாழையாடி வாழையாக பெற்றது என்று நம்புறார். அவர்கிட்ட போய் பிழை என்று சொன்ன அவ்வளோ கோபம் பெறும். கோபம் பெறுமா இல்லையா? கோபம் பெறும். அது மாதிரி தான் இவர்கள் நம்பியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அப்படித்தான் நம்பியிருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த வேளையில் நான் மதிசாவில் பாடத்திட்டத்தில் போட்டிருக்கார்கள். சில மைசாக்கள் 5ஆம் ஆண்டில், சில மைசாவில் 6ஆம் ஆண்டில். எங்களை மைசாவில் 6ஆம் ஆண்டில் போட்டிருந்தார். தாரிகுல் குலஃபா லிஸ்யூத்தி, இமாம் சுயூத்திக்குரிய குலபாக்களுடைய வரலாறு என்ற கிதாப். அதில் இந்த சம்பவத்தை பார்க்கணும். ஒரு காலத்தில் அல்லாஹ்வுக்கு எல்லா போலும் ரப்பு என்னை உள்ளத்தை என்ன திறந்து தந்தான். அதில் இந்த சம்பவத்தை எழுதி போட்டு சுயூத்தி இமாம் இந்த சம்பவத்தை பற்றி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர் ஹதீஸ் கலை அறிஞர், அவர் சொல்லுகின்ற ஒரு கூற்றை எழுதுகிறார். இது ஒரு ஆதாரபூர்வமற்ற செய்தி, இதை மக்கள் புழங்காம இருக்க சொல்லாம இருக்கணும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்தி எழுதுகிறார். இது ஆதாரமற்ற செய்தி என்று. இப்போ இந்த சம்பவம் ஆதாரமற்றது என்ற செய்தி இவங்க சொல்லிக்கே இருக்காங்க. தொடர்ந்து பயன் நடந்துக்கே இருக்கு. நேற்று குடிச்சுக்கிருப்பார், இன்றைக்கு சொல்லுவார் ஹதீஸ். நேற்று குடிச்சுக்கிருந்தார், ஒரு பாவம் தான், குடிக்கிற நன்மையில பாவம். அவருடைய ஹதீஸ் சொல்ல வாரவர் இப்படியான சம்பவங்களை சொன்னார். அப்ப நான் என்ன செய்யற, இந்த சம்பவத்தை பார்த்த உடனே கொழுவு மர்க்கஸில் இருக்கிறார் ஒரு மௌலவி, பேர்கள் சொல்லி பேசுறது நல்லமில்லை தானே, மிக பெரிய எழுத்தாளர் இருக்கக்கூடிய ஒரு அஸ்ரத்து மைசா உஸ்தாது, நம்மளோட நல்லம். அப்போ நான் சொல்கிறேன், அஸ்ரத் இந்த சம்பவங்கள்லாம் ஆதாரமற்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுகளை இந்த அதாவது கொழுவு மர்க்கஸ் அந்த கதிரையில் இருந்து மக்கள்கிட்ட இதையெல்லாம் சொல்லலாம் என்று சொன்னால் இது ஒரு அமானம் தானே. அப்போ இந்த மக்கள் விடுவார்கள் தானே. இமாம்கள் ஆதாரபூர்வமற்றது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் எடுத்து சொன்னேன். கிதாபை எடுத்து எனக்கு இன்னும் நினைப்பிருக்கிறது, அங்கே அந்த கிதாப் இருந்தது, விரிச்சு இங்கே பாருங்க இப்படி இருக்குத்தான்னு சொன்ன போது அவங்களுக்கு காற்றும் அடிக்கல. அதான் ரொம்ப கவலையான விஷயம். எனக்கு அது கடும் பாரமாரி கண்ணீர். ஏன் தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொன்னால் அவனுக்கு ஒரு இடம் என்ன, நரகலோகம். அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொன்னால் அவனுக்கு ஒரு இடம் என்ன, நரகலோகம். ஃபமன் அல்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய் கூறுவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். பெரும் அநியாயம். இதை தவிர்த்து கொள்ளதை காணல. இதே மாதிரி நமக்கு எல்லோருக்கும் மிக தெரிஞ்ச ஒரு சம்பவம் இருக்கிறது. என்னது,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கப்பட்ட சம்பவம். சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்ட உடனே அவர் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு கிடைக்கல. கடைசியாக முஹம்மது நபியை பொருட்டால அவர் துஆ கேட்டார். அல்லாஹ் அப்ப கேட்டான், உனக்கு முஹம்மது எப்படி தெரியும்? இல்லை, நீ என்னை படைச்ச போது நான் வானத்தை நிமிந்து பார்த்தேன், அரசை நிமிந்து பார்த்தேன். அப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் கிட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதிருக்கு. அப்போ ஒன்ற பேருக்கு பக்கத்தில் இன்னொரு பேர் எழுதியிருந்தால் அவர் பெரிய ஆளாக தெரிவிப்பார், உன்னிடத்தில் மிக மதிப்புக்குரியவராக தெரிவிப்பார். அதனால நான் அவரை போட்டால கேட்கன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாகவும் அதனால பாவம் மன்னிக்கப்பட்டதாகவும் ஒரு சம்பவம் வருது. ஏல இருக்கு திக்ரின் சிறப்பில் இந்த சம்பவம் இருக்கு. இந்த சம்பவத்தை எழுதிய, அந்த சம்பவத்தை பற்றி ஆய்வு செய்த இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, ஹதீஸ் கலை மேதாவி, இமாம் தஹபி போன்றவர்கள் இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். இது நபிகளார் மீது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான சம்பவம். இந்த இமாம் தஹபி, இந்த இமாம் இப்னு ஹஜர் எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அது தபிலீகில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். அவர்களை இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்கிறார்களே, இதையெல்லாம் எடுத்து வாசிக்கிறார்கள் ஒரு புறம். நாளாந்தம் ஆங்காங்கே பள்ளி வாயல்களிலே இதில் செல்லக்கூடிய சகோதரர்கள் அதை வாசித்து பாடமாக்கி பயானில் செல்கிறார்கள். எனவே அல்லாஹ் ரசூல் மீது எந்த அளவுக்கு பொய் சொல்லப்படுகிறது என்கிறது என்னை கடினமாக குத்தி கொண்டிருந்தது. அதனால் நான் அதிலிருந்து ரொம்ப ரொம்ப தூரமாக வேண்டி ஏற்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு நிறைய விடயங்கள் குர்ஆன் சுன்னாவில் இமாம்கள் ஆதாரபூர்வமானது என்று சொன்னதற்கு மாற்றமாக, குர்ஆனுடைய வசனங்களுக்கு மாற்றமாக நிறைய விடயங்களை நாம் கண்டபோது அதிலிருந்து வெளியிறங்கினோம். ஒரு பக்கம் இஸ்லாத்தை தெளிவாக விளங்கி பிரச்சாரம் செய்தோம். தெளிவாக விளங்கியதிலே நான் சில விடயங்களை சொல்லுகிறேன். அதில் ஒன்று என்ன? இஸ்லாம் என்றால் இறைவனுடைய கட்டளை, வஹியை பின்பற்றுங்கள். இந்த இறைவனிடமிருந்து வந்ததை நபிகளாருக்கு பின்பற்றுமாறு சொல்கிறான், எங்களுக்கும் சொல்கிறான். அல்லாஹ்விடமிருந்து வந்ததை பின்பற்றுங்கள் என்கிறான். இதே வேளை புதிதாக நீங்கள் உருவாக்காதீர்கள் என்கிறான். இந்த வேளையில் நாம் சில சம்பவங்களை பார்த்தோம். என்னது? சஹாபாக்கள் அப்பப்ப சில விடயங்களை நபிகளார் சொல்லாமலே செஞ்சிருக்காங்க. அதை பார்த்த போது நபிகளார் சொல்லாமலும் செய்யலாம் என்று என்ன கிடைக்கிறது? உதாரணம் என்ன? நபிகளார் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு படை அனுப்புறாங்க. அந்த படைக்கு ஒருவரை அமீர் ஆக்கிறாங்க. அந்த அமீர் சாப் என்னஞ்சாரு? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வக்திலையும் குல்லோல்லா சூரத் தான் ஓதுறேன். சூரத்தில் பாத்தியாவும் குல்லோல்லா, அது முதல் ரக்காத் என்றாலும் குல்லோல்லா அதுதான், ரெண்டாம் ரக்காத் என்றாலும் குல்லோல்லா அதுதான். இப்படியா அவர் ஓதுறார். இது படையில் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் சிக்கலா போயிட்டு, என்ன இவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு மாற்றமாக இவர் ஓதுறாரு, நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஓதுறாரு, இப்படி செய்யலாமா என்றால் சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்விட முறப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விசாரித்து விட்டு, ஏனப்பா நீ ஓதினா என்று கேட்ட போது அவர் சொன்னார், அந்த சூரத்திலே அல்லாஹ்வுடைய சிபத்துகள், குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பண்புகள். ஆனால் அந்த சூரத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை நான் விரும்புகிறேன், இறைவனுடைய சிபத்துகள் அதில் சொல்லப்படுவதால் நான் அதை திரும்ப திரும்ப ஓதுகிறேன் என்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்தினார்கள், அவர் அல்லாஹ்வுடைய சிபத்துகள் இருக்கிறது என்பதற்காக விரும்பினதால் அல்லாஹ்வும் அவரை விரும்புகிறான் என்பதை தெரியப்படுத்துங்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். இந்த சம்பவத்தை பார்த்துடன் நடக்கிறது. நமக்கு சரியாப்பட்டா நாம் உருவாக்கலாம் என்று விளங்கலையா என்று இப்படியான சில செய்திகள் சொல்லப்பட்டது. ஆனால் இதே வேளை
ஆய்வு செய்த போது விஷயம் அப்படி அல்ல. நபிகளாருடைய சுன்னா என்றால் நபிகளார் சொல்லித் தந்தது, நபிகளார் செய்து காட்டியது, நபிகளார் சஹாபாக்கள் செய்ய அங்கீகரித்தது. நபிகளார் சஹாபாக்கள் செய்ய அங்கீகரித்தால் அதுவும் சுன்னத்து. எனவே அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கார்கள்? அங்கீகாரம் வழங்கிட்டார்கள். நபி உயிரோடு இருக்கத்தான் அங்கீகாரம் கிடைக்கும். நபி மௌத்தானத்துக்கு பிறகு அங்கீகரிக்கிற யாரு? நபி மௌத்தானத்துக்கு பிறகு நாம ஒன்றை நல்லதென்று கண்டால் யார் அங்கீகாரம் வழங்குறது? அங்கீகாரம் கேட்டால் ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சதான சுன்னத்து என்கிறது புலப்படுகிறது. எப்ப புலப்படு தெரியுமா? இதற்கு மாற்றமாகவும் சில சம்பவங்களை பார்க்கிறோம். சஹாபாக்கள் நல்லதென்று செய்கிறார்கள், ஆனால் ரசூலுல்லாஹ் அதை தட்டி விடுகிறார்கள். உதாரணம், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் குளிப்பு கடமை ஆகிவிட்டது, தண்ணி கிடைக்கல. என்ன செய்கிறார் என்றால், புகாரில் வருகின்ற சம்பவம், தயமம் செய்கிறார். எப்படி தயமம் செய்கிறார்? மாடு ஒரு பிராணி புழுதியில பிறழுவதை போன்று இவர் அப்படியே முழுசா பிறண்டார். ஏன் பிறண்டார்? ஒழுவுக்கு தயமம் செய்வது இந்த மோத்திலையும் முன்னன் கையிலையும், தண்ணியை மோத்தில கையில படுத்துறதுக்கு பதிலாக மோத்திலேயும் முன்னன் கையிலையும் தயமம் செஞ்சு கொள்ளு, புழுதியை படுத்துறது. அப்ப குளிப்புக்கு என்ன செய்யணும்? முழு உடம்புலையும் மேல தண்ணி படுத்துற. அப்ப அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய தோழர், சஹாபி, ஆரம்ப காலத்து சஹாபி, சும்மா அல்ல. இஸ்லாத்திலே மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தாய் தந்தையர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே மௌத்தாக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் அவர்களினுடைய பிள்ளை. இந்த சஹாபி தொழுகை கடமையாக்கப்பட்டு இது மதீனா காலத்தில் நடக்கிறது. பழமையான சஹாபி. அவர் யோசிச்சு பார்க்காரு, அப்போ குளிக்கிறேன் முழு உடம்புலையும் தயமம் செய்யணும். அப்போ என்ன செய்ய என்ன புல்லா புழுதுக்கு ஒரு பிறகு பிறண்டு தொழுகிற மனுஷன். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கல, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ குல்லல்லாஹ் சூரத்து ஓதின சம்பவத்தை வச்சு விரும்பினபடி எடுக்கலாம் என்றிருந்தால், நம்மளுக்கெல்லாம் சரியாகப்படுறதையெல்லாம் நாம் செஞ்சுட்டு போகலாம் என்றிருந்தால், சஹாபாக்கள் செய்த எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கணும், அங்கீகாரம் வழங்கியிருக்கணும். எனவே சஹாபாக்கள் செய்த எல்லாத்துக்கும் அங்கீகாரம் வழங்காததால் அங்கீகாரம் எதுக்கு கிடைக்கப்பட்டதோ அது சுன்னத்து, அங்கீகாரம் எதுக்கு கிடைக்கலையோ அது நபி வழி அல்ல. அங்கீகரிப்பவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப அங்கீகரிப்பார்? இறைவன் அங்கீகரித்தால். ஏன்? வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூஹா. நபிகளார் தனது மனோ இச்சைப்படி பேச மாட்டார், மார்க்கத்தை சொல்ல மாட்டார். அது இறைவனிடமிருந்து வந்த வஹியாகத்தான் இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ் ஒரு அங்கீகாரம் அளிப்பதென்றிருந்தால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி. அல்லாஹ் அங்கீகரிச்சால்தான் அங்கே அந்த அங்கீகாரம் கிடைக்கும். சஹாபாக்கள் நல்லதென்று செய்தாலும் அவர்களுக்கே அங்கே அங்கீகாரம் இல்லை. சஹாபாக்கள் செய்த அங்கீகாரம் கிடைக்காமலும் இருக்கிறது என்றால், நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னால நபிகளாரையே காணாத செய்திகளை மட்டும் கேட்டு ஷைத்தானுடைய சகவாசங்கள் கூட உள்ள நிலையில் நாம் செய்கின்ற செயல்களில் எந்த அளவுக்கு பிழையான எண்ணங்கள் தோன்றும். நல்லதென்று பட்டாலும் அங்கீகரிக்கிறதுக்கு யார் இல்லை? ரசூலுல்லாஹ் இல்லை. எனவே அதை மார்க்கம் என்று வழங்க முடியாது என்கிற அந்த புத்தி நமக்கு தெளிவானது. புதிதாக உருவாக்குறதுக்கு யாருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னர் அனுமதி இல்லை. உயிரோடு இருக்கிற போதும் யார் முன்னை உருவாக்கினால் அது அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அங்கீகாரம் வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் அப்பால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே புதிதாக ஒன்றை அவர் நினைச்சபடி செல்ல இயலாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அவர் விரும்பிய ஒன்றை ஹலாலாக்குவதற்கோ அவர் விரும்பிய ஒன்றை ஹராமாக்குவதற்கோ
அவர் விரும்பிய ஒன்றை மார்க்கமாக்குவதற்கோ அனுமதி இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லிவிட்டான். அவருக்கு கட்டளை இறைவனிடம் வந்த வகையை பின்பற்றுவது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்லி நான் விடயத்துக்கு வருகிறேன். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு 9 மனைவியர்கள், 11ல் 9 கடைசி வரை இருந்தது. அதில் ஒரு ஆள் ஜெய்னப். இந்த ஜெய்னபிடத்தில் ஒரு துண்டுக்குள்ளே தேன் இருந்தது. அப்போ அடிக்கடி போய் குடிச்சிட்டு வருவார். ஒரு ஆளுக்கு பல மனைவியர்கள் இருந்தால் அதில் ஒரு மனைவியிலே செயற்பாட்டில் மற்ற மனைவி அதிருப்திப்படுவது இருக்கை. கொஞ்சம் கூட குறை அங்கே போய் வாராண்டாலும் சும்மா சமனாக போனாலும் கூட அந்த பல மனைவிக்கார அந்த புருஷன் செயற்பாட்டில் ஒவ்வொரு மனைவியும் கொஞ்சம் மங்கள போகிறதுல சக்களத்தின் மீது கோவப்பட்டு தணிப்பாங்க. அதில் நபீர மனைவிமார் மட்டும் விதிவிலக்கு அல்ல. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தேன் போய் குடிச்சிக்கு வந்துக்கு இருந்தாங்க. காலையில் போய் அவர்கிட்ட போய் குந்திக்கு தேன் குடிச்சிட்டு வர மார்க்கப்படி அனுமதி. இரவையில் தான் சரியான முறையில் அந்த பங்குப்படி நடக்கும். பகலையில் தேவைக்கேற்ப போய் வரலாம். இதை பார்த்தாங்க நபியல்லாருடைய அன்பு மனைவி ஆயிஷாவும் ஹப்சாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த 2 பேருக்கும் தாங்கல்ல, இதை எப்படியாவது நிப்பாட்டணும். இதை இந்த அடிக்கடி இவர் போய் வராரு, இதை நிப்பாட்டணும். அப்போ 2 பேரும் என்ன திட்டம் போட்டார்கள். சின்ன பிள்ளை இல்லானே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செல்ல பிள்ளை, அதே மாதிரி அந்த ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு மகள். இது யார்? சஹாபி பெண்கள். என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ் தேன் குடிச்சு விட்டு வர நேரம் அவரை வாயில இருந்து துருவாட வருது என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் சாப்பிட்ற ஒரு தாவரம், அந்த காலத்தில் இருந்த ஒரு தாவரம், அந்த தாவரத்தில் துருவாட வரும். அந்த தாவரத்தில் பேரை சொல்லி உங்களோட வாயில் இந்த வாசம் வருது என்று சொன்னால் நபிக்கு அறவே பிடிக்காத ஒன்று துருவாட. அப்போ என்ன செய்வார்? ரசூலுல்லாஹ் தேன் குடிச்சதால் இந்த வாசம் வருது போக முட்டுவார். ஏன்னுட்டு இதை நேரத்தோட 2 பேரும் பிளான் பண்ணிக்கு வந்தாங்க. நம்மள யாருக்கிட்ட வந்தாலும் என்னங்க உங்களோட வாயில் இப்படி வாசம் வருதுன்னு அவன் செல்வோம் என்று அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இவன் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களோட வாயில் இப்படி வாசம் வருது, இந்த மரத்தினுடைய வாசம் வருது என்ற உடனே அதை சாப்பிட்டேலான்னு கேட்டாங்க. அப்படி நான் ஒன்று சாப்பிடலையே, தேன் தானே குடிச்சிருந்தார். அப்போ தேனில் வார வாசம் தானே என்று அப்படியே ஒரு அடுத்த ஒரு இது புருஷனை தன் பக்கம் வசைத்தெடுக்கிறதுக்காக சொன்னது. இப்படி ஒன்றை சொல்லிவிட்டார்கள். அதோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இனிமேல் தேனே நான் குடிக்கவே மாட்டேன். நம்முடைய வாசி ஜெம்மத்திலே நான் தேன் குடிக்க மாட்டேன்ட்டார் மொத்தமாக. அப்போ அல்லாஹு தஆலா நபிகளாரை இந்த செயல் பிழை என்று சொல்லி குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. ஏ நபியே, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியதை நீ ஏன் ஹராமாக்குகின்றாய்? அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. தபதகி மர்லாத் அஸ்வாஜிக், உன்னை மனைவிமார்களுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்கிறீர்களா? மனைவிமார்கள் 2 மனைவியோ 3 மனைவியோ 4 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை திருத்தி போடுறதுக்காக அல்லாஹ் ஹலாலாக்கிய நீ ஹராமாக்குறீரா என்று அல்லாஹ் நபியை பார்த்து விழிக்கிறான். அந்த 2 பேருக்கும் கட்டளையிட்டான், தௌபா செஞ்சு கொள்ளுங்கள். யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இவர்கள் தௌபா செஞ்சு கொள்ளணும் என்று அவர்களுக்கு கட்டளை. அப்ப சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹ்விற்கே இப்படி நிறைய வரலாறு இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் காவிரிகளை பதுவா செய்து ஒரு மாசாரம் குருத்தோயினார்கள். காவிரி என்றால் யாரு? யூதர்கள் இருந்த ஒரு சாரார். அதே மாதிரி இருந்த முஸ்லிக்குகள் அவர்கள் ஒரு சாரார். சஹாபாக்கள் இருந்த 70 காரிகளை, குர்ஆனை நல்லா ஓத தெரிஞ்ச 70 பேரை இவங்களோட பகுதியில் உள்ளவர்களுக்கு குர்ஆனை படித்து தாருங்கள் என்று சொல்லி கூட்டிக்கு போய் இடையில வச்சு அவ்வளோ பேரையும் தட்டுவிட்டாங்க. நபிகளார் அன்று கவலைப்பட்ட மாதிரி கவலைப்படவே கிடையாது. ஏன்? இப்போ அவரை டைப் பண்ணுற விஷயம் அல்ல குர்ஆன். அன்று அவர்கள் மனதம் செய்து தான் பாடமாக்கிறார்கள். ஒரு சிலர் தான் எழுதி பதிஞ்சு வைத்தார்கள். இப்படி மனதம் செய்து பாடமாக்கின குர்ஆனே திடீரென இவர்கள் 70 இந்த காரிமார்களை அவர்கள் அந்த ரெக்கார்ட் சீடிகளாக இருந்தவர்கள் அவர்களை அழைத்து சென்று அப்படியே மௌத்தாக்கி விட்டார், கொலை செய்து விட்டார்கள் ரசூலுல்லாஹ். அதனால் சுபஹ் தொழுகை, லுஹர் தொழுகை, அஸர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை என்ற தொழுகையில் எல்லாம் இவர்கள் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா வந்ததற்கு பின்னால் அவர்களை பேரை சொல்லி சபித்தார்கள்.
அந்த சாராரை அழிக்க வேண்டும் என்று நபிகளார். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும். உமக்கு இதிலே எந்த அதிகாரமும் இல்லை. என்னத்துக்கு? இவர்களை அழிப்பதற்கோ அல்ல இவர்களை மன்னித்து விடுவதற்கோ உமக்கு இதை முடிவெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த செயலை நிறுத்துவதற்கென்று இறைவன் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அதோட ரசூலுல்லாஹ் அந்த குனூத்தை விட்டார்கள். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹின் குனூத்து. அதுதான் ஒரு அறிவிப்பாளர் வாயிலாக திரிபடைஞ்சு தவறுதலாக அவர் இப்படி சுபவுல காலமெல்லாம் போயினார் என்ற ஒரு செய்தியை விட்டுட்டார். அபூ ஜாஃபர் ராஸி என்ற ஒரு மனுஷன், சஹாபி அல்ல, தாபீனும் அல்ல, அதுக்கு பின்னால் வந்த ஒருவர் எல்லாரும் ஒரே மாதிரி செல்ல ஒரு மாச காலம் ஓய்வு செல்ல தவறுதலான முறையில் இப்படி சுபவுல மட்டும் மௌத் வரை என்ற சூழலா ஓய்னாங்க என்று சொன்ன உடனே அந்த செய்தி பரவிதான் நாம் இப்போ சுபவுல ஓதிக்கிறோம் சரியானே. ஆனால் புகாரியில எல்லாம் தெளிவாக வருகிறது, ஒரு மாதம் தான் ஓதினார், பின்னர் விட்டு விட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கிறான், நீ நினைத்த மாதிரி அப்படி உருவாக்க இயலாது, முடிவெடுக்க இயலாது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், புனிதமான உள்ளமுள்ளவர், வஹீயுடைய தொடர்புள்ளவருக்கே அல்லாஹ் இப்படி நிபந்தனை போடுகிறான். போட்டு சொல்கிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலவ் தகவ்வல அலைனா பஅல் அகாவில். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் சொல்லாததை சொன்னதாக எங்கள் மீது சொல்லிவிட்டால் அவரை உயிர் நாடியை அவரை வலதால் பிடித்து உயிர் நாடியை தரித்து விடுவோம் என்கிறான் அல்லாஹ் சூரத்துல் ஹாக்காவிலே. யாரை பார்த்து சொன்னான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நாம சொல்லாத ஒன்று நம்ம சொன்னதாக சொல்லிவிட்டால் நபிர உயிர் நாடி தரிவற்றும் என்று நபியை கண்டிக்கிறான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் யாராவது ஒரு மார்க்க பிரச்சனை வந்து கேட்டாலும் இறைவனிடம் சட்டம் வந்திருந்தால் சொல்வார்கள், வரவில்லை என்றால் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவார் என்று இருப்பார்கள். வஹி வந்து தீர்ப்பு சொல்வார்கள். இதுதான் சகோதரர்களே, இந்த முறையின் மூலமாக விளங்கிக் கொண்டு இவைகளை ஆய்வு செய்கிற போது விளங்கிக் கொண்டோம், மார்க்கம் என்பது நாம நினைச்சு உருவாக்குறது அல்ல, அது வஹீல வந்தத்தை செய்யணும். நபிகளார் அதுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கணும். அங்கீகாரம் வழங்குறங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோட முடிஞ்சுது. புதியவார யாரும் மார்க்கம் என்ற பெயரால் ஒன்றை உருவாக்க முடியாது என்கிறத பற்றிய தெளிவு நமக்கு கிடைச்சவுடன் இப்போ நம்ம ஆய்வு செஞ்சு கொண்டிருந்தோம் தானே, அந்த ஆய்விலே எங்கே நமக்கு நாம் இவங்களை விட்டு வெளியேற வந்தது. அப்போ இவர்களுடைய பல விடயங்களையும் எடுத்து அலசி ஆராய்ச்சிடும். அப்போது பல தவறுகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் உங்களோடு அதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். இது ஒரு அமானத். அந்த காலத்தில் இந்த ஊருக்கு ஜமாத்து வரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல, ஆனால் வேறு சில ஊருக்கு போயிருக்கேன். என்றாலும் நான் விளங்கினதையும் அந்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அதில் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சம் வாரன் நிறைய இருக்கிறது, நேரம் போதாது. எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள்ள சில சொல்ல. இப்போ நான் முதலாவது நமக்கு என்ன சொல்லி தரப்படுகிறது? தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, நபிகளாருடைய வழிமுறை. இந்த தீனை பின்பற்றுவதில் நமக்கு இம்மை மரணம் வெற்றிருக்கிறது, உண்மை அது. இதை சொல்லிவிட்டு இந்த தீன் எங்களிடத்திலும் முழு சமுதாயத்திலையும் வாரதற்கு பெரியார்கள் ஒரு வழிமுறை வகுத்திருக்கிறார்கள் என்று சொல்லித் தருவார்கள். யார் வழிமுறை வகுத்திருக்கிறார்கள்? பெரியார்கள். அவடத்த முதல் கேள்விக்குறி வந்துட்டு, அப்ப முஹம்மது நபிகளார் வகுத்த வழிமுறை எங்கே என்று ஒரு கேள்வி வந்தது. பெரியார்கள் வழிமுறை வகுத்து என்றால் அந்த வழிமுறை ரசூலுல்லாஹ்வுடைய முறையிலா அல்லது அவர்கள் உருவாக்கிய முறையிலா என்று ஆய்வு செய்ய வேண்டி வந்தது. ஆய்வு செய்கிற போது நீங்கள் கோயிக்க கூடாது, அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய முறையே கிடையாது. அது எப்படி என்று சொல்லு சகோதரர்களே. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், குல், சூரத்து யூசுஃபிலே கடைசியில் வருகிறது, நபியே சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி
அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி. இதுதான் எனது பாதை, நானும் என்னை பின்பற்றவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறோம். எதன் மீது அழைக்கிறோம்? அலா பஸீரத்தின், தெளிவான அறிவோடு அழைக்கிறோம். எதோடு அழைக்கிறோம்? தெளிவான அறிவோடு அழைக்கிறோம். தெளிவான அறிவு என்பது எது? குர்ஆனும் ஹதீஸும், சஹீஹான ஹதீஸும். அதை இன்னொரு வசனத்திலே அதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். எனவே குர்ஆன் ஹதீஸ் தான் அந்த தெளிவான பஸீரத். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பவருக்கு முதல் என்ன வேணும்? குர்ஆன் ஹதீஸை பற்றிய அறிவு முதலாவது இருக்கணும். குர்ஆன் என்றால் என்ன, குர்ஆனுடைய சட்டங்கள் என்ன, குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை பற்றி அறிவு இருக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன லைவான செய்தி எது, சஹீஹான ஹதீஸ் எது என்பதை பற்றி ஒரு அளவுக்காக அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை என்றால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்லாததை சொன்னதாக சொல்லிடுவார். செல்லுப்படுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லாததை சொன்னதாக சொல்லிடுவார். எனவே அங்கே பஸீரத் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளருக்கு இருக்கணும் என்கிறது தெளிவான முறையில் சொல்லப்படுவதில்லை. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்லாத நூற்றுக்கணக்கான பொய்யான ஹதீஸ்கள் என்று இமாம்களால் சுட்டிக்காட்டப்பட்ட செய்திகள் சர்வ சாதாரணமாக அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு புறம். அடுத்தது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையில் தஅவா செய்யணும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவாவுடைய வேலை செய்கிற போது கடைப்பிடித்த முறைகள் இருக்கணும். ஆனால் நாம் எடுத்து பார்க்குற போது இப்போ நாம் கஸ்து போகிறோன்னு வைப்போம், மக்களை கூப்பிட்றதுக்காக கஸ்து போகிறோம். கஸ்து போகிற எப்படி சொல்வார்கள்? அமீர், முத்தகல்லிம், ரவுஃபர் என்று 3 பேர் இருக்கணும். நல்ல அவதானிங்க. இதில் இந்த 3 தவிர மற்ற யாரும் பேசப்படாது. இந்த 3 பேரையும் தவிர வேற யாரும் பேசினால் கஸ்தினுடைய ரூஹானியத்து பெய்திரும், கஸ்தை திருப்பிக்கு வந்துடணும். இது சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று என்று சொல்லிட்டு போகும்போது ஒரு கூட்டு துவா ஒன்று ஒதுக்கி போவாங்க. முதலா என்னத்தை தோங்குறாங்க? கூட்டு துவா ஓதுறாங்க. இந்த தௌஹீதுக்காரங்கிறவர்கள் நபிகளார் பரலான போகிற கூட்டு துவா ஓதல் என்று அதை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்வது. அதே மாதிரி டில்லி மர்கஸுக்கு போய் பார்த்தால் அங்கேயும் ரசூலுல்லாஹ் பரலான போகிற கூட்டு துவா ஓதலையாம் என்று அவை ஓதுறல்ல. பாகிஸ்தான் மர்கஸுக்கு போய் பார்த்தால் அங்கேயும் ரசூலுல்லாஹ் கூட்டு துவா பரலான போகிற ஓதுறலையாம் என்று அங்கே ஓதுறல்ல. சுபவில் குனூத்தும் ஓதுறல்ல. எங்கே? டில்லி மர்கஸில், பாகிஸ்தான் மர்கஸில், இந்த பங்களாதேஷ் மர்கஸில். டில்லி மர்கஸுக்கு தாயம்பார்கள், இலியாஸ் மௌலான இடம். பாகிஸ்தான் மர்கஸுக்கு பாப்பா என்பார்கள், தகப்பன். இலங்கை பிள்ளை, செல்ல பிள்ளை. சரியானே? இது அதில் உள்ள பரிபாஷை. அப்படி வளர்க்கின்ற அந்த இடத்திலே தப்லீக் ஜமாத்தினுடைய தாய், அதனுடைய தகப்பனுடைய இடத்துல எல்லாம் என்ன இல்லை? கூட்டுத்துவா இல்லைங்க, குனூத்து இல்லை. சுபவில் குனூத்து மோத மாட்டாங்க, கூட்டுத்துவாவும் இல்லை. சரி, ஏன் ஓதல்ன்றா ரசூலா ஓதல்ல. என்ன கூட்டுத்துவாயில் பரலான உலகைக்கு பின்னாலே கஸ்தில் ஓதுறாங்க. சரியானே? அப்போ ரசூலுல்லா ஓதலை என்றதால் ஓதினா ஓதணும், ஓதாட்டி ஓதுவேன். இப்போ கஸ்து போகிற போது ஒரு கூட்டுத்துவா ஓதுறோம். இந்த கூட்டுத்துவா எப்பயாவது ரசூலுல்லா உயிரை கொடுக்கின்ற போராட்டங்களுக்கெல்லாம் ஜமாத் அனுப்பினாங்க. ஒரு கூட்டுத்துவா ஓதினத்தை வரலாறுல காட்டியலுமா? உயிர் கொடுக்கிற போராட்டம் நடக்க போகிறது. எந்த சந்தர்ப்பத்திலையும் ரசூலுல்லாஹ் அவ்வாறு கூட்டுத்துவா ஓதினாங்க என்று சஹீஹான ஹதீஸ் இல்லை. என்ன ஹதீஸ் இல்லை? சஹீஹான ஹதீஸ் இல்லை. இருக்கு பலகீனமான செய்திகள் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, அங்கே அந்த செய்தி அமுல், அந்த பிது ரசூலுல்லாஹ் செய்யாத ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு வணக்கம் என்ன செய்கின்றது? அங்கே உருவாகின்றது. இவ்வாறு சொல்லி போகிற போது கஸ்தில் போகிற ஒருவர் காய்ச்சிட்டார் என்றால் திரும்பி வரணும். ஏன் வரணும்?
ரூஹானியத்து பைத்திரும். இப்படி ரசூலுல்லாஹ் படையெடுத்துக்கு போகும்போது எங்கேயாவது சொன்னார்களா இப்படி கதைச்சி கொண்டு போகாதீர்கள், போனால் திரும்பி வந்துடணும், அவங்களுடைய உயிரோட்டம் பைத்திரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? மாறாக என்ன இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் வரலாற்றில் திக்ரு எஞ்சி போய்த்தான் இருக்காங்க. உயரமான இடத்துல போகும்போது அல்லாஹ் அக்பர்னு சொன்னாங்க. ஆகுமான விடயங்களை என்ன செஞ்சாங்க? கதைச்சிட்டு போனாங்க.